வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே நான் இந்த மாதம் நிறைய கடன் அடைச்ச நம்மளோட சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 4 ஸ்டோரி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒன்றா நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னே. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடன் 18 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கடனில் சிக்கி அதுக்கப்புறம் இவர் ஒரு சூப்பரான வேவை பயன்படுத்தி 18 மாதத்துலேருந்து இந்த கடன்லேருந்து மீண்டுட்டார். ஸோ அவர் எப்படி மீண்டார், என்னென்ன விஷயங்கள் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாருங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நம்மளோட இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் நல்ல சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் தெரியாமல் 3 கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது மொத்தமாக 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 6 லட்ச ரூபா ஒர்த்து 3 கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு. இதை நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அவர் கரெக்டான அந்த டேஸ்க்குள்ளே அந்த 6 lakhs கட்டிட்டா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த ரீபேமெண்ட் சரியாக செய்யாமல் இவரோட 6 லட்ச ரூபா கிரெடிட் கடன் பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா இடையில கொரோனானால் சம்பள குறைப்பு, சரியாக லோன் ப்ரீபேமெண்ட் பண்ணல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து 6 லட்ச ரூபா கடனை 18 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கிரெடிட் கார்டு லோனில் விழுந்துடவே கூடாது. அதுக்கெலாம் வட்டி பார்த்திங்கன்னா 40% மேலே போகும்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சரியாக கட்டலை அப்படின்னாலே ப்ராசஸிங் ஃபீ அது இதுன்னு சொல்லிவிட்டு 40% மேலே போகும். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிரெடிட் கார்டை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனால இந்த மாதிரி கிரெடிட் கார்டு விஷயத்தில் தயவுசெய்து விழுந்துடாதீங்க. உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அது விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் யாரையுமே மீட்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையாக மாறிடும். ஆக்சுவலாக இவரோட மாத வருமானம் பார்த்திங்கன்னா இவருக்கு 45,000 ரூபா, அவங்க ஒய்ஃபுக்கு 30,000 ரூபா, 75,000 ரூபா இவங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போவே இவங்களால கிரெடிட் கார்டு லோனை கட்ட முடியல. இன்னொன்று, இவருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா கொரோனாவில் பாதி சம்பளமாக இருந்தது. அந்த பீரியடில் கொரோனா பீரியடில் பாதி சம்பளமாக ஆக்குனாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் சுத்தமாக கம்ப்ளீட்டாக வேலை இவரை அவங்க கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் வேலை வேறு போனதுனால வெறும் இப்போ அவரோட சம்பளம் 30,000 தான். அதாவது அவரோட மனைவியோட சம்பளம் 30,000 ரூபா, மாத வருமானம் 30,000 ரூபாய் ஆகிடுச்சு. அவங்க ஒய்ஃபோட வேலை மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுதான் அவங்களுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த விஷயத்தில். ஏன்னா இவரோட வேலை கம்ப்ளீட்டாக போச்சு. இவரோட ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. 30,000 ரூபா அவங்களுக்கு சாலிடாக வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 30,000 வச்சு இவங்க ஃபேமிலி தான் பார்க்க முடியுமா ஒழிய 18 லட்ச ரூபா கடன் அவங்க எப்படி அடைப்பாங்க? கண்டிப்பாக முடியாது. அப்போ இவர் தான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் தள்ளப்படுறாரு. வேலை எத்தனையோ பேர் வேலை இழந்து அந்த கொரோனா டைமில் போனது பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவர் நம்ம வீடியோவை பார்த்து கொரோனா பீரியட்லாம் தாண்டி தான் அவர் நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. டியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேமும் ஊரை சொல்லியிருந்தார். நான் அதை ஹைட் பண்ணிட்டேன். I lost my job and my credit card loan choking me. I need to pay 18 lakhs for actual 6 lakhs due to late repayment dues. Kindly give me some advice. I don't know what to do. I do not know what to do. Suicidal thoughts also tormenting me, bro. Please tell எனிவே மை ஃபோன் நம்பர்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இவருக்கு ஃபோன் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் யாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாலுமே ஃபோன் பண்ண மாட்டேன். கமெண்ட்டில் கொடுத்தனாலும் டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா உங்களோட ப்ரைவேட்டான நம்பர்ஸை தயவுசெய்து கொடுக்காதீங்க. அது மாதிரி சோஷியல் மீடியாவில் மெயில் அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அந்த கமெண்ட்டில் தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. அது நிறையா பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேனலை எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் பார்க்கலாம், அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர் மெயிலில் தான் அனுப்பிச்சிருந்தார். நான் கால் பண்ணல. இது வரைக்கும் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் கால் பண்ணதில்லை. அவருக்கு நான் ரொம்ப பெரிய மெயில் அனுப்பிச்சிருந்தேன். நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பட் ஆனால் அவருக்கு நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய மெயிலாக அனுப்பிச்சிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூசைடல் தாட்டை எடுத்துகிட்டு போடுங்க. உங்களோட இந்த 30,000 வருமானத்தில் கூட உங்களால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையாக சொல்லிவிட்டு
அவருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வருமானம் 30,000 தான் உங்கள் வேலை போயிடுச்சு. ஆனால் கடன் தொகை வந்து எப்படி இருக்குது, பெரிய தொகையாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். வழக்கம் போல் நான் சொல்கிற விஷயம் தான், இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ண இன்கம்மை எடுத்து நம்மளால் கடன் அடைக்க முடியும். ஓகே, சரி, நார்மலாக இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் இவர் வாங்கி வச்சுருக்க கடன் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட், மிகப்பெரிய தொகை. அதுக்கு வந்து இன்கம்மை ரொம்ப பல்காக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஏதோ இன்னொரு வேலை கிடச்சா கூட அவரால் அதை என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக அவரால் கடன் அடைக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். பிஸ்னஸில் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், அதிகமான பணம் வந்து உழைக்கலாம். ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கும்போது உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். இதே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போய் நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாத சம்பளத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் குக் ஏர்னிங் பிஸ்னஸ், அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக சம்பாதிக்கிற மாதிரியான பிஸ்னஸாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக ஆரம்பிங்க. ஸ்மால் லெவலில் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அவரே ஆல்ரெடி கடனில் இருக்கிறாரு, அப்புறம் அவர் வந்து எங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு எங்கேருந்து முதலீடு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லியிருந்தது, உங்ககிட்ட ஏதாவது கையில் கோல்டாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோட நகை இருந்தால் நீங்கள் அதை விற்று கூட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எங்கேயாவது லோன் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு வழி இல்லை. ஒரே வழி, வேலைக்கு போய் கண்டிப்பாக இந்த கடனை அடைக்க போக முடியாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்போ அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு அட்வைஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நிறைய அட்வைஸ் வாங்கிக்கிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் ஆக்சுவலாக பாருங்கள், சூசைடல் தாட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அனுப்பிச்ச அவ்வளோ பெரிய மெசேஜை பொறுமையாக படித்து செம்மையாக மூவ் பண்ணியிருக்காரு. அருமையான மூவ். எவ்வளோ என்னோடய மெசேஜை, என்னோடய மெயிலை பாசிட்டிவாக எடுத்திருக்காருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து இன்னொரு லோன் எடுக்கலாம் பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுக்கு நினச்சிருக்காரு. பட் அவங்க ஒய்ஃப் சொன்னது, ஓகே போனது போட்டும், ஏற்கனவே இருக்கிற லோனே போதும், 18 லட்ச ரூபா கிட்ட அது கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட நகையை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என் நகையை ஃபுல்லாக விற்றுருங்க, எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் கடன் அடைச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களோட எல்லா நகையும் கொடுத்து விற்றுட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விற்றுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க 30,000 ரூபா. நான் வந்து நம்ம ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது, ஃபேமிலி வீட்டு செலவு எல்லா நிர்வாகம் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டை பற்றி யோசிக்காமல் நான் இந்த 3 லட்சத்தை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த தொகையும் நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸில் வரக்கூடிய அவ்வளோ லாபத்தையும் நீங்கள் சேர்த்து கடனை மட்டுமே அடைங்க. ஏன்னா இவங்களோட வருமானம் இருக்குது, நான் இந்த வருமானத்துக்குள்ளே நான் நம்ம குடும்ப செலவு, ஸ்கூல் ஃபீஸு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பாங்களாம், பட்ஜெட்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். எனக்கு அதுக்கு தனியாக வேறு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் அது பின்னாடி சொல்கிறேன். அப்போ பாருங்கள், அவங்க அப்படி பார்த்துக்கிட்டதுனால தான் ஃபேமிலியை இவரால் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ பிஸ்னஸ்க்கு வருவோம். என்ன பிஸ்னஸ் அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் எங்கன்னா, எந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் கம்மியாக இருக்குது, அதாவது இப்போ ஒரு ஏரியாவுக்கு அவங்க அந்த எக்ஸ்பர்ட்டை தான் சொன்னாங்களாம், எந்த இடத்துல ஹோட்டல் கம்மியாக இருக்கும் அங்கே ஆரம்பின்னு இருக்காங்க. இவர் போய் ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு ஹோட்டலுக்கும் இன்னொரு ஹோட்டலுக்கும் ஒரு ஹோட்டல் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலே இருக்காது, ரொம்ப தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோட்டல் வரும். அந்த மாதிரி ஏரியாவாக செலக்ட் பண்ணி அந்த 2 ஹோட்டலுக்கும் மிடிலாக அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் அவர் பண்ண ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்படி பண்ணியுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒர்க்கர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வந்த வருமானம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்தது போக இவருக்குன்னு எதுவுமே மிஞ்சலை. எப்போ 3 மாதத்துக்கு ஐயோ நமக்கு என்னடா கையில் ஒன்றுமே கிடைக்கல, ₹1 கூட கிடைக்கல, வந்துச்சு அவங்க சம்பளம் கொடுத்தது, இபி பில் கட்டினது, அதுக்கே சரியாக போச்சே அப்படின்னு கிவ் அப் பண்ணாமல் 4th மந்த்தும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
உடனேலாம் வந்து தூக்கி விடாது. சில பிஸ்னஸ் தூக்கி விடும். பட் ஆனால் இந்த மாதிரி வர பிஸ்னஸ் தான் நிலையா நிற்கும். 4th மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ அந்த 4th மந்த்துக்கு அவருக்கு ப்ராஃபிட் வந்து 10% கிடச்சிருக்கு. 5th மந்த்தும் பார்த்திங்கன்னா 10% கிடச்சிருக்கு. மொதல் 3 மாதம் ப்ராஃபிட் இல்லை, நஷ்டமும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. 4th மந்த்தும் 5th மந்த்தும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 10% லாபத்தை எடுக்கிறாங்க. 6வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து அவர் லாபம் கிடச்சிருக்கு. இப்படி தான் அவர் எழுதியிருக்கிறாரு. 50% எனக்கு லாபம் கிடச்சிச்சு. எப்போ? 6th மந்த்து. அதுக்கப்புறம் 7வது மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட பிஸ்னஸ் பீக்கில் போய்ட்டுருக்கான். இப்போ செம்மையாக என் பிஸ்னஸ் வந்து சூடு பிடிச்சிருச்சு, செம்ம பீக்கில் போகுது அப்படின்னு வந்து அவர் வந்து எழுதியிருந்தார். அப்போ மொதல் 6 மாதம் வந்து பல்ல கடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அது எங்கேயோ போயிடும். நிறைய பிஸ்னஸ் வந்து 6 மாதத்தில் பிக்கப் ஆகும். சில பிஸ்னஸ் 1 வருஷம், சில பிஸ்னஸ்லாம் இருக்கும் 5 வருஷம் வரைக்கும். பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் 5 வருஷம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேயோ போயிடுமா, அப்படி தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இவர் 7வது மாதத்துலேருந்து பிக்கப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலாக இவரோட 6 லட்ச ரூபா லோன் வாங்கி இந்த பேமெண்ட் இவர் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. 18 மாதம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கு. ஏன்னா பிஸ்னஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகிடுக்கு. அவருக்கு இடையில வேறு வேலை போச்சு, அதனால் கட்ட முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மொதல் 6 மாதம் டல்லாக போச்சு. அந்த சூழ்நிலையும் அவர் கட்ட முடியாமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 18 மாதத்தில் 18 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டி இன்றைக்கி கடனை முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு 12 லட்ச ரூபா நஷ்டம்தான். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எனக்கான பெனால்ட்டியை எடுத்துக்கிறேன். நான் கிரெடிட் கார்டு வாங்கினது தப்பு, அதை தப்பான வழியில் யூஸ் பண்ணது ஏன் தப்பு, அதுக்காக நான் 12 லட்ச ரூபா பெனால்ட்டியாக எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்ச ரூபா நான் நஷ்டம் அடைஞ்சதை எத்தனையோ மடங்காக நான் அதை வந்து எடுத்துருவேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் காரணம், கடன் அடைச்சேன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தார். பட் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு காடுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். சூசைடல் தாட் வரப்போ அவரை வந்து சேவ் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அவர் நன்றி சொல்ல வேண்டியது அவங்க ஒய்ஃபுக்கு தான். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க நகையை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவர் பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஃபேமிலிக்கு எந்த அமௌண்ட்டும் தர வேணாம், நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க இன்கம்லேயே அதை ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடின உழைப்பு. கண்டிப்பாக அதுக்கு வந்து அவர் வந்து எங்கேயுமே கிவ் அப் பண்ணாமல் ஒரு நம்பிக்கையோட கடினமாக உழைச்சிருக்கிறாரு. ஸோ கிரெடிட். நான் வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் சொன்னேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் சொன்னேன். ஸோ கிரெடிட் எல்லாமே இந்த 3 பேருக்கு தான் போகும். இதோட இந்த வீடியோவை இங்கே நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.